Praise the Lord. Today's Dunamis word. நியாயாதிபதிகள் 5:12. விழி விழி தெபோராலே விழி விழி பாராக்கே எழும்பு, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அவனுக்கு பிரியமானவர்களே, தெபோராலும் பாராக்கும் பாடினதாகும். இதுல நம்மை விழித்து எழும்பும்படியாக சொல்லுகிறார்கள். நம்மை சிறையாக்கி வைத்திருந்த எல்லா காரியங்களையும் நாம் சிறையாக்கி கொண்டு போகும்படியாக இதில் குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எவையெல்லாம் சிறையாக்கப்பட்டிருக்கிறதோ, எவையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அது எல்லாம் இன்றைக்கு நாம கர்த்தருக்குள்ளார விழித்திருந்து எழும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு அதற்குரிய பலனை தந்து சத்துரு சிறையாக்கி வைத்திருந்ததை எல்லாம் நாம் அவனிடத்திலிருந்து பிடுங்கி எடுக்கும்படியாக அவர் நமக்கு கிருபை செய்வார். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று வேதத்துல சொல்லியிருக்கிறபடி இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான அந்த வல்லமைகளையும் அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு நம்மை சிறையாக்கி வைத்திருந்த எல்லா சிறைகளையும் நாம் அவருடைய பலத்தை கொண்டு நாம் முறியடித்து எழும்பும் பொழுது விழித்து கொள்ளும் போது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இவ்வளவு நாட்களும் சத்ருவினை சிறையாக்கி வைத்துட்டான், நான் முடங்கி போயிட்டேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்தீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக தான் கடந்து வருகிறது. இன்றைக்கு அவருக்குள்ளாக விழித்திருந்து நாம் எழும்பும் பொழுது நம்மை சிறையாக்கிறவர்களை நம்மை கொண்டே கர்த்தர் சிறையாக்கி கொண்டு போகும்படியாக செய்வார். அதை விசுவாசித்தீர்களானால் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை எழும்ப செய்கிற தேவனே, நாங்க இவ்வளவு நாட்களும் எழும்பாம விழித்திருக்காம இருந்தோம்னா எங்களை மன்னிங்கப்பா. நாங்க இன்றிலிருந்து விழித்திருந்து உண்மையில் வேரூன்றி எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பொழுது எங்களை சிறையாக்கி வைத்திருந்தவைகளை எல்லாம் நாங்க சிறையாக்கி கொண்டு போகும்படியாக எங்களுக்கு கிருபை தருவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை விழித்திருக்க செய்வாராக. Grow powerful, be dunamis. God bless you.